இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, இப்பதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணான். காலேஜ் கிட்ட இருக்கானா, ஏதோ அர்ஜென்ட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவா, சாப்பிட்டு போ. எனக்கு பசிச்சா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. மாமா, போயிட்டு வரேன். அக்கா, பாய். என்ன ஃப்ரெண்டோ என்ன அர்ஜென்ட்டோ, அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அத்தை. ஃப்ரெண்ட்ஸ்னாலோ அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்கேன்னு சொன்னாலோ உடனே ஓடிடுவான். அவன் என்னோட தம்பி அத்தை. ஆமாமா, உன்னை விட உன் தம்பி இருக்கானே, ரொம்ப நல்லவன். அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள். மறந்துட்டீங்களா மாமா? இல்ல, நீயும் நல்ல பொண்ணுதான். ஆனா உன்னை விட உன் தம்பி ரொம்ப நல்லவன். 2 பேர்ல யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலே ரொம்ப டஃபா இருக்கு. ஆமாண்டா, இந்த அக்கா தம்பி 2 பேரும் நம்ம வீட்டுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, என்னோட சந்தோஷம் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா பூரி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை முழுக்க நம்ம கண்ணு முன்னாடியே ஹாப்பியா இருப்போம். இருப்பான்னு நீ சொல்றன்னா, பூமி நம்ம பூர்ணி சிவா கல்யாணத்துக்கு அவளும் ஒத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம்? அது அம்மா, அது வந்து இவங்க கல்யாண விஷயத்துல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அத்தை. ஆனா என்ன, கல்யாணம் நடக்கணுங்கிறது உங்க புள்ள கையில தான் இருக்கு. அப்படிதானே மாமா? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிவாக்கும் பூரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. பூர்ணி, நீ இன்னொரு இட்லி சாப்பிடு. மாமா, கைய தொடச்சுக்கோங்க மாமா. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. மாமா, நானும் வரேன். மாமா இருங்க மாமா. 3வது ரூல மறந்துட்டீங்க போல இருக்கு மாமா. காத்துல முத்தம் பறக்கணும் மாமா. நோ நோனா, இதுக்கப்புறம் நம்ம சிவா பூர்ணி கல்யாணம் வேற இருக்கு.